அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஏஞ்ச உடனே என்னுடைய வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை. மார்னிங் ஏஞ்ச உடனே இதை வந்து நான் நைட்குள்ளேயே குடிச்சு முடிக்கணும். அதான் டாஸ்க். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறமா அப்பாவும் அம்மாவும் போயிட்டு மார்னிங் என்னைக்கு என்ன தேவையோ அந்த வெஜ்ஜிஸ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்போம் ஃப்ரெஷ்ஷாக. அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்து அதை நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் இது மூணுத்தையுமே ஈக்குவல் ரேஷியோவில் அம்மா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, க்ரீன் சில்லிஸில் இருக்கிற மேலே இருக்கிற காம்பு எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்ருக்கேன். ஏன்னா க்ரீன் சில்லிஸ் எல்லாத்தையும் ஒரே நாளே சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நடுவில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. மார்னிங் வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லையா, ஸோ பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. அது ஃபுல்லாகவே உட்காந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அது எல்லாமே வந்து பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். புதினா தனியாக, கொத்தமல்லி தனியாக, கருவேப்பிலை தனியாக, அது எல்லாமே க்ளீன் பண்ணி கவரில் போட்டு வச்சுக்கிட்டா அது ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு 1 வீக் அந்த மாதிரி வரும். ஏன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றதுனால அது எல்லாமே க்ளீன் பண்ணி கவரில் போட்டுருந்தேன். அப்புறமா அம்மா வந்து வா இந்த மாதிரி கேப்சிகம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அது பெருசாகிடுச்சு, ஒரு 3 இருக்குது, அதை பிரித்து சித்தி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை பறிக்கிறது போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அது பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வச்சு இவ்வளோ பெருசாக வந்து அதை நம்ம கல்டிவேட் பண்ணுறது. இது ஃபுல்லாகவே குட்டியாக இருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.